சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடத்தின் ஸ்லோகன் தீம் என்னவென்றால் டோன்ட் மிஸ் த பீட். இதற்கு பொருள், நேரடி பொருள் எடுத்துக்கொண்டால் இருதய துடிப்பு சீராக பார்த்து கொள்ளுங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையில் இது சொல்ல வருவது என்னவென்றால் இருதயத்தை சீராக பார்த்து கொள்ளுங்கள். நம் இருதய ஆரோக்கியம்தான் நம் வாழ்க்கையின் இன்றியமையாத ஒரு ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் நம் தாயின் கருவறையில் இருக்கும் 18 அல்லது 19 நாளில் இருதயம் துடிக்கத் தொடங்குகிறது. அது தொடர்ந்து நம் வாழ்நாள் முழுவதும் நம் இறுதி நிமிடம் வரை துடித்து கொண்டே இருக்கிறது. இருதய துடிப்பு நிற்பது தான் வாழ்வின் இறுதி என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இதயத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதய ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியம். இதயம் செயலிழந்து விட்டால் உடல் ஆரோக்கியம் உடனே முடிந்து விடுகிறது. சொல்லப்போனால் ஒரு இதய துடிப்பு நிற்கும் பொழுது 3 நிமிடத்திற்குள் முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை என்றால் அந்த மனிதரின் உயிருக்கு ஆபத்து. அதற்கு பிறகு எவ்வளவு சிகிச்சை செய்து இருதயத்தை காப்பாற்றும் பொழுது கூட அந்த 3 நிமிடம் உடலின் இரத்த ஓட்டம் மாறும் பொழுது அவருடைய மூளை செயலிழப்பு அதிகமாகிறது. சில நேரங்களில் என்றைக்குமே அவர் கோமாவில் இருக்கும் நிலைக்கும் தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த வியாதி வராமல் தடுக்க வேண்டும். எல்லாருக்கும் உடனடி சிகிச்சை கிடைப்பது ஒரு அரிதான காரியம். உலகம் முழுவதும், இங்கு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் அதே தான். அதனால் இந்த இருதய வியாதி வராமல் எப்படி தடுப்பது, அதுதான் இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இருதய வியாதி வராமல் தடுப்பது என்றால் ஏன் வருகிறது, எந்த வகையான இருதய வியாதிகள் வருகிறது என்று பார்க்கிறோம். சில வியாதிகள் மரபணுக்களாலும் பிறவி கோளாறுகளும் ஏற்படுகிறது. ஆனால் உலகம் முழுவதும் இருதய வியாதி என்று எடுத்துக்கொண்டால் முதலாவது யாருக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறதா மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் என்பது ஒரு உயிர்க்கொல்லி நோய். கரோனா பேண்டமிக்கா நேரத்தில் மிக அதிகமாக உயிரிழப்பை நாம் பார்த்தோம். ஆனால் அப்பொழுது கூட ஹார்ட் அட்டாக் எண்ணிக்கை தான் உலகம் முழுவதும் அதிகமாக இருந்தது. ஸோ மனித குலத்தின் முடிவு பார்த்தால் இருதய வியாதியிலிருந்து ஆரம்பிக்கிறது, இருதய வியாதியில் முடிகிறது. அதனால் இதை எப்படி தடுப்பது, இந்த ஹார்ட் அட்டாக், இந்த இரத்தக்குழாய் அடைப்பு ஏன் வருகிறது என்று எடுத்து பார்த்தால் சில காரணிகள், ரிஸ்க் ஃபேக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம், தமிழில் காரணிகள். உயர் இரத்த அழுத்தம், டயபெட்டிஸ் சர்க்கரை நோய், அதிகமான கொலஸ்ட்ரால், இதெல்லாம் ஒரு சில வியாதிகள் இருதய வியாதிக்கு வழிவகுக்கிறது. இதை தவிர மன உளைச்சல், நம் வாழும் முறை, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நாமவே தேடி சென்று வரவழைக்கும் சில தீய பழக்கங்கள், இவை அனைத்தும் நம்ம இருதய வியாதியை வரவழைக்கும். இதை எப்படி தடுப்பது, எந்த நேரத்தில் ஆரம்பிப்பது என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கும் ஒரு வேதனையான விஷயம் என்னவென்றால், ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இருதய வியாதி என்பது ஒரு 40 வயது 45 வயதுக்கு பிறகுதான் வரும் என்று எண்ணினோம். அப்படித்தான் இருந்தது இந்த மாரடைப்பு. ஆனால் இன்றைக்கு இளம் வயதில் கல்லூரி மாணவர்களிடையே பார்க்க ஹார்ட் அட்டாக், 20 வயது 25 வயது, மிக 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 ஆரம்ப நிலையில் இருதய வியாதி வருவது உண்மையிலேயே வேதனை தரும் விஷயம். இதை எப்படி தவிர்ப்பது என்றால் ஆரம்ப நிலையிலேயே காரணிகளை கண்டுபிடிப்பது. ஒரு சாதாரண மருத்துவ பரிசோதனை தான். இன்றைக்கு கூட நம்முடைய மருத்துவமனையில் 18 30 வயதுடையவர்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் எப்படி என்று பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு செய்ய விரும்புகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த உயர் கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இவையெல்லாம் இளம் வயதில் பார்க்க ஆரம்பித்திருக்கும். இதை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் இருதய வியாதியை தள்ளி போட முடியும், தவிர்க்க முடியும், வராமல் தடுக்க முடியும். இது நமக்கு தெரியும். இதற்கு மேல் ஏன் இவையெல்லாம் ஆரம்ப நிலை வருகிறதுனால் நம் வாழும் முறை மாறிவிட்டது. ஒரு கலாச்சார மாற்றமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள் மிக மிக அதிகமாக மாறியிருக்கிறது. இவை அனைத்துமே நம் இருதய வியாதிக்கு வழிவகுக்கிறது. இன்றைக்கு 3 வேளை சாப்பிட மறந்து இரவு 3 மணிக்கு சாப்பிட ஆரம்பித்திருக்கிறோம். இந்த உணவு பழக்கவழக்கத்தை எப்படி மாற்றுவது? வள்ளுவன் சொன்ன வழிதான். இத்தனை வைத்திய முறை இருக்கிறதே அப்படின்னா முதலில் அவர் சொன்னது மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்றார். அதேபோல் நம் உணவு பழக்கவழக்கத்தை சீர்படுத்த வேண்டும். சரியான உணவு பழக்கவழக்கங்கள், அதிகமான உப்பு, அதிகமான சர்க்கரை, அதிகமான கொலஸ்ட்ரால், இவை 3ம் இல்லாத உணவு பழக்கவழக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அடுத்தது தீய பழக்கங்கள், முக்கியமாக புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், இவை அனைத்தும் இல்லாமல் இருந்தால் இருதயத்துக்கு மிக நல்லது. மீதி காரணிகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இருதய வியாதி வரும்போது ஆரம்ப நிலையில் கண்டறிவு. எனக்கு மார்பு வலிக்கிறதே,
இது சாதாரண கேஸ் ட்ரபிள், அசிடிட்டி, இதுதான் நாம் எல்லாருமே எண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு இந்த காரணிகள் இருக்கிறதா? இந்த வயதில் இருக்கிறீர்களா? இந்த தீய பழக்கங்கள் தொற்றிக் கொண்டிருக்கிறதா? இந்த நேரத்தில் உங்கள் மருத்துவரை, உங்கள் குடும்ப மருத்துவரையோ அருகிலுள்ள மருத்துவமனையோ சென்று பரிசோதனை செய்வதன் மூலம் ஒரு இருதய வியாதியை ஆரம்ப நிலையில் கண்டறிய முடியும். சொல்லப்போனால் இந்த மாரடைப்பு என்பது இருதய இரத்த குழாய்களில் வரும் அடைப்பு. இதனால் உயிருக்கு ஆபத்து என்று நான் முதலில் சொன்னேன். இதை தடுக்க முக்கியமான சிகிச்சை முறை முதல் 60 நிமிடங்கள், கோல்டன் ஹவர் என்று சொல்லுவோம். தங்க நிமர் 60 நிமிடங்கள். இந்த தங்க நிகர் 60 நிமிடங்கள் மிக மிக முக்கியம். ஆரம்ப நிலையிலேயே இதை செய்வதன் மூலம் நாம் வியாதியை தடுக்க முடியும். நான் பல நேரங்களில் சொல்லியிருந்தேன், கோல்டன் ஹவரை தங்க நிகர் 60 நிமிடங்கள் என்றால் என்னவென்றால், இந்த மண்ணில் நாம் தங்க வாழ்க்கை கொடுத்துக்கும் இந்த 60 நிமிடங்கள். அந்த நேரத்தில் உடனடியாக அணுகி முறையான சிகிச்சை செய்வதன் மூலம் மாரடைப்பிலிருந்து உயிரிழப்பை காப்பாற்ற முடிகிறது, இருதயத்தை காக்க முடிகிறது. இன்றைக்கு பல மருத்துவமனையில் இந்தியா முழுவதும் எல்லா நகரங்களிலும் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி அடைப்பை உடனடியாக நீக்க முடிகிறது. நல்ல மருந்துகள் த்ராம்போலைட்டிக் தெரப்பி என்று சொல்கிறோம். அந்த அடைப்பை உடனடியாக நீக்கும் மருந்துகள் இவை அனைத்தும் சரியான காலத்தில் தர வேண்டும். டிலே ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ டினை ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். ஏனென்றால் அதனால் வரக்கூடிய விளைவுகளை நம்ம காப்பாற்ற முடியவதில்லை. அதனால் இருதய வியாதியை தடுப்பது மிக மிக நல்லது. இது ஒன்று. இரண்டாவது, நேரடி பொருள், டோன்ட் மிஸ் அ பீட் என்பது இருதய துடிப்பில் ஏற்படும் வித்தியாசங்கள். இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம், பல உடற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று அவர் மயங்கி விழுந்தார், அவரை காப்பாற்ற முடியவில்லை. இந்த துயரமான செய்தி மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். இதற்கு காரணம் இருதய துடிப்பு மாறுவது, மிக மிக அதிகமாகுவது. வென்ட்ரிகுலர் டேக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்கிறோம். சில நேரம் இருதய துடிப்பு நின்று போய்விடுவது, பிராடிகார்டியா, ஏசிஸ்டரின் பல ஆங்கில வார்த்தைகள் உபயோகித்தாலும் இதற்கு பொருள் ஒன்றுதான். உங்கள் இருதய துடிப்பு சீராக இல்லாமல் மிக மிக குறைந்தாலோ மிக மிக அதிகமானாலோ அது உயிருக்கே ஊறு விளைவிக்கும் ஒரு செயலாகும். இதை எப்படி தடுப்பது என்றால் ஆரம்ப நிலையில் கண்டறிய வேண்டும். நான் திடீரென்று நாளை காலையில் ஆரம்பித்து நான் உடற்பயிற்சிக்கு செல்ல வேண்டும் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மருத்துவரை அணுகுங்கள். சாதாரண பரிசோதனைகள், இரத்த பரிசோதனை, இசிஜி, இதன் மூலம் நீங்கள் ஒரு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் உடல் இருக்கிறதா, ஏதாவது மருத்துவ வசதி தேவையா, மருத்துவ பரிசோதனை தேவைன்னு கண்டறிய முடியும். இதன் மூலம் இந்த இருதய வியாதியை தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். இறுதியாக சொன்னது போல மருத்துவ சிகிச்சைகள் இன்றைக்கி வளர்ந்து விட்டன, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. ஆனால் நாம் கடைப்பிடிக்க வேண்டியது வள்ளுவன் சொன்ன வார்த்தை தான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதனால் நாம் நோயை தடுப்போம், வளமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.